அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி யூஜி பிஆர்டி பிடி தேர்வு எழுதிய மாணவர்களுக்கான பதிவு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி தேர்வு எழுதி வெரிஃபிகேஷன் முடிஞ்சு போஸ்டிங் போடுற தருவாயில் மதுரை கோர்ட்லேயும் சென்னை உயர்நீதிமன்றத்திலையும் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. எல்லாருக்குமே நம்ம எல்லா வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சிருச்சு. 1:1.25 5 பேருக்கு 4 பேருக்கு 5 பேருன்ற விதத்தில் வெரிஃபிகேஷன் கூப்பிட்டு முடிச்சிருந்தாங்க. எல்லாம் மே மந்தில் முடிஞ்சது. ஜூன் மந்தில் போஸ்டிங் போடுற நிலையில் இந்த மாதிரி கேஸ் போட்டு 1 மந்த்து காத்துட்ருக்க நிலைமை ஆயிடுச்சு. ஸோ 1/7/2024 நேற்று இந்த தேதி இந்த வழக்கு வந்தது. சென்ற வாரம் வந்த வழக்கு மீண்டும் இறுதியாக நேற்று 1/7/2024 மதுரை கோர்ட்டில் நடந்த வழக்கும் சென்னை எல்லா மொத்த மாணவர்கள் தொடுத்திருந்த எல்லா வழக்கையும் ஒரே வழக்காக மாற்றி சென்ற வாரம் சென்னை ஹைகோர்ட்டில் டிஆர்பியை கடுமையாக கோர்ட்டில் நீதிபதிகள் விமர்சனம் பண்ணாங்க. என்னென்னா, இந்த டிஆர்பி போர்டு எதுக்கு சரியான முறையில் தேர்வு நடத்தணும். அதுக்கான டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்றது டீச்சர் உருவாக்குறது. எல்லா துறையும் சார்ந்தவங்க தான் டீச்சர், எல்லாத்தையும் உருவாக்குறவங்க தான் டீச்சர். அந்த மாதிரி வரக்கூடிய இடத்துலையே சரியான நீங்கள் கொஷின்லாம் செட் பண்ணி கரெக்டாக பண்ணலன்னா எதுக்கு அந்த வாரியம், அதை கழிச்சிடலாம், ஒரு யூனிவர்சிட்டி கண்ட்ரோலில் கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் வாதம் சென்ற வாரம் நடந்தது. இந்த திங்கட்கிழமை மீண்டும் டேட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ என்ன நடக்குன்ற எதிர்பார்ப்பு எல்லோரும் மத்தியிலும் இருந்தது. ஸோ சில பேர்லாம் இது இந்த கேன்சல் ஆயிருமா, மீண்டும் எக்ஸாம் வருமா, இல்லை மீண்டும் ரிசல்ட் விடுவாங்களா அப்படின்னு பல்வேறு விதமாக பல்வேறு கோணங்களில் எல்லாருமே திங்க் பண்ணிகிட்ருக்க நேரத்தில் சரியான தீர்ப்பு நேற்று வழங்கியிருக்கு. ஸோ நான் ஏற்கனவே பல பதிவுகள் நான் சொல்லியிருந்தேன். அதாவது ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அந்த எக்ஸாம் ரிசல்ட் வெளியிடுறப்ப, அதாவது ஆன்சர் கீ வெளியிட்டு அதுக்கு அடுத்தது ஃபைனல் ரிசல்ட்டு போடுறதுக்கு முன்னாடி நம்ம எந்த கேஸ் போட்டாலும் அப்போ அதுக்கான இது வரும். இப்போ லாஸ்ட் இதை கூட பார்த்திங்கன்னா நெட் எக்ஸாம் உடனே கேன்சல் பண்ணாங்க. அந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு இம்மிடியட்டாக அது தெரிஞ்சதுன்னா எந்த ஒரு ஒர்க்கும் நடக்காத போது அது தள்ளுபடி பண்ணி மீண்டும் ஒரு தேர்வு வைப்பாங்க. ஸோ அதேமாதிரி இது பல டைம் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அதாவது ஒரு தேர்வு நடக்கிறப்போ ஒரு 5 கொஷின் 4 கொஷின் 3 கொஷின் தப்பாச்சுன்னா அதுக்கான மார்க்கை சேர்த்து போடுவாங்க. இல்லைன்னா அந்த கொஷினை கட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறத ரிசல்ட் கொடுப்பாங்க. ஸோ நேற்று நடந்த இந்த வாதத்தில் என்ன அப்படின்னா, இந்த தேர்வு நடத்துறதுக்குன்னு ஒரு வாரியம் இருக்குது, அதுக்குன்னு ஒரு குழு இருக்குது, உயர்மட்ட குழு இருக்குது. ஸோ அந்த குழு முடிவு பண்ணுவாங்க. நம்ம ஒரு எக்ஸாம் நடந்த உடனே ரிசல்ட்டு ஆன்சருக்கு வெளியிடுறப்ப அந்த ஆன்சருக்கு தவறும் பட்சத்தில், தவறாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஒரு சடன் டைமுக்குள்ளே இந்த ஆன்சர் தவறுன்றதை மென்ஷன் பண்ணுங்கள். அது மென்ஷன் பண்ணுறதுக்கு எவிடன்ஸோட கொடுங்கன்றதெல்லாம் கொடுத்து அதுக்கடுத்தது அந்த ஒரு உயர்மட்ட குழு இது எல்லாத்தையும் பரிசீலனை பண்ணி அதுக்கான ரிசல்ட்டு வெளியிடுறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ கோர்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு குழு வெளியிடுறதில் நாங்கள் தலையிட முடியாது. ஏற்கனவே உச்சநீதிமன்றத்திலேயே இந்த மாதிரி ஒரு வழக்கு உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பு கொடுத்துருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் ஒட்டுமொத்த வழக்கும் முடித்து வைக்கப்படுகிறது. இந்த இதை நாங்கள் கோர்ட்டு இதில் இது பண்ண முடியாது அப்படின்றத சொல்லிட்டாங்க திட்டோட்டமாக. ஸோ நேற்று தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கு. ஸோ இப்போ மாணவர்களுடைய இந்த மாதிரி இருக்குது கோரிக்கையை கேட்குறது நம்ம தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அந்த சரியான நேரத்தில் நீங்கள் கேட்கணும். அதாவது ரிசல்ட் விடுறாங்க, ஆன்சருக்கு விடுறாங்க, அந்த மாதிரி டைமில் இந்த இதை சுட்டி காமிச்சு திருப்பியும் ஃபைனல் ஒரு லிஸ்ட்டு போட்டு அப்புறம் வெரிஃபிகேஷன் கூப்பிட்றாங்க. ஸோ அந்த டைமிங்கில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அது சரியான முறையில். அதேமாதிரி எக்ஸாம் முடிச்சுட்டு ஆன்சருக்கு வெளியிடுறதுக்கு முன்னாடியே கூட நிறைய பேட்டி கொடுக்குறது, கேஸ் போடுறது எல்லாமே பண்ணாங்கன்னா அப்போ என்ன ஆகும்னா இவ்வளோ இதுன்னு சொல்லி அந்த தேர்வை மீண்டும் வைக்கிறதுக்கான வழி நடக்கும். எல்லாம் ஃபைனல் பண்ணி முடிக்கிற ஸ்டேஜில் தடுக்கும் நம்ம தோரணத்தில் போடுறப்போ இது லேட்டாகும். பட் இந்த ஒரு இது எல்லாருக்குமே சந்தோஷமான விஷயந்தான். ஏன்னா நம்ம டெட் 2013 கேஸ் போட்டதுனால தான் 2024 வரைக்கும் போஸ்டிங் போடாத, 23 வரைக்கும் போடாத இப்போ தான் போடுறாங்க. இந்த கேஸ்னு போனால் அது பல வருஷம் இழுத்துட்டு போவோம். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இருக்கிறதுனால இமீடியட்டாக அதை கன்சிடர் பண்ணி இது முடிச்சிருக்காங்க. ஸோ இது இன்னும் எவ்வளோ நாள் ஆகுமோ, சில பேர்லாம்
இந்த வெரிஃபிகேஷன் போன உடனே ஏற்கனவே இருந்த போஸ்டிங்கை ரிசைன் பண்ணிவிட்டு இந்த கிடைச்சிருன்ற நம்பிக்கையோடு இருக்கவங்களாம் இருக்காங்க. அதே மாதிரி இது லேட் ஆகும்னா திருப்பியும் இன்னொரு இடத்துல போய் அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்கூலில் சேர்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஸோ கிடைக்கலன்னும் போது கூட பிரச்சனை இல்லை, கிடைச்சிட்டு அது கரெக்டாக வரலன்னும் போது எவ்வளோ மன உளைச்சல் இருக்கும் அப்படின்றதெல்லாம் நான் இந்த ஃபீல்டில் 30 வருஷமாக இருக்கேன். என்கிட்ட படித்தவங்க 25,000 பேருக்கு மேலே கவர்மெண்ட் வேலையில் இருக்காங்க. ஒவ்வொருத்தருடைய மனநிலையும் என்னன்றது தெரியும். ஸோ கிடைக்காதவங்களுடைய மனநிலையும் எனக்கு தெரியாதில்ல. பட் இருந்தாலும் 1 மார்க் 2 மார்க் வந்தவங்க கிடைச்சவங்க இதில் அந்தளவுக்கு வந்துட்டு கிடைக்கலன்னா ஒரு 10 மார்க்கு 15 மார்க் டிஃப்ரெண்ட் இருக்குது, சரி பரவாயில்ல நம்ம அடுத்த டைம் படிச்சுக்கலான்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும். ஆனால் அந்த பக்கம் ஒரு 1 2 3 மார்க்கு அதுக்கடுத்து வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சுட்டு கிடைக்கலன்னும் போது அது மாதிரி ஒரு ஏமாற்றம் வேறு எதுவுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ கூட நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லியிருப்பேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். கண்டிப்பாக இது போடுவாங்க. அந்த தீர்ப்புன்றது கொஞ்சம் முன்ன பின்ன கோர்ட்டுன்னு போயிட்டாவே நாம் இன்றைக்கி நாளைக்குன்னு சொல்லிட முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு கோணத்தில் நான் பேசியிருப்பேன். பட் உண்மையிலே சந்தோஷம். கோர்ட்டோட தீர்ப்பு என்னென்னா, இந்த டெட்டு வெரிஃபிகேஷன் பண்ணவங்களுக்கு கூடிய விரைவில் இமீடியட்டாக இப்போ ஃபைனல் லிஸ்ட்டு போட்டு போஸ்டிங் அலாட்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. அதுக்கு அடுத்து நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்ருக்கேன், ஏற்கனவே ஒரு 5000 சில்லற வேக்கண்ட் டெம்பரரி போஸ்டிங் போட்டிருந்தாங்க. 3000 சில்லற தான் இப்போ கொடுத்துருக்காங்க. மீண்டும் இது எல்லாமே இப்போது ஃபஸ்ட்டே சேர்த்து கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே. இப்போ இந்த ரிசல்ட்டு வெரிஃபிகேஷன் பண்ண பிறகு ரிசல்ட் இதை விட்டுட்டு திருப்பியும் அந்த அடிஷ்னல் வேக்கண்ட்டுன்னு போட்டு ஆட் பண்ணி போடுவாங்க. அதனால் இந்த 1:1.25 அதில் 5 பேர் 4 பேருக்கு 5 பேர் கூப்பிட்ருக்கவங்க ஒருத்தர் கிடைக்கலனாலும் அவங்க உரி பண்ண வேண்டியதில்லை, அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. நியரஸ்ட் இருக்க 1 or 2 மார்க் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் அடுத்த ஒரு இது போட்டு எப்பயுமே ஒரு 3 மாதம் ஆகும். ஒரு போஸ்டிங் போடுறாங்கன்னா அது போட்டு 3 மாதம் கழித்து தான் அதுக்கு அடுத்து செகண்ட் லிஸ்ட் கொடுப்பாங்க. அந்த வகையில் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். எதிர்பார்க்குறவங்க நியரஸ்ட் இருக்கவங்களாம் தைரியமாக இருங்க. நான் பல இதில் நான் சொல்லிகிட்ருக்கேன், அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ரிசல்ட் வரப்போ தெரிஞ்சுட்டு சொல்லுவீங்க. ஏன்னா நான் இந்த ஃபீல்டில் இருக்கிறது எல்லா விதமான இதையும் நாங்கள் ஒவ்வொன்றும் அனாலிசிஸ் பண்ணுறோம். நிறைய விஷயம் நிறைய இடத்துல டிஸ்கஸ் பண்ணுறதெல்லாமே பண்ணாத நான் பேச கிடையாது. அதனால் தெளிவாக தைரியமாக இருங்க. அதே மாதிரி பிஜி முடித்தவங்க பிஜி எடுத்து ஆல்ஃபர் வரப்போது பிஜிக்காகவும் படிக்க ஆரம்பிங்க. மார்க் இதில் கம்மியாக எடுத்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க அடுத்த வருஷம் கண்டிப்பாக 19,000 வேக்கண்ட்டு சட்டசபை கூட்டத்தொடரிலே சொல்லிட்டாங்க. நீங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம். நான் முன்னாடி சொல்லும் போது கூட இந்த 2 வருஷம் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 2 இயர்ஸ்க்குள்ளே கிடைச்சி போகிறவங்க ஈஸியாக போயிடலாம். அடுத்து ஆட்சி முறை எல்லாம் எப்படி என்னன்றதெல்லாம் அதுக்கு பிறகு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த 2024-25 பொறுத்த வரைக்கும் படிக்கிற அத்தனை பேருக்கும் நல்ல வாய்ப்பு இருக்குது. அதனால் தைரியமாக படிங்க. அடுத்தடுத்து கால்ஃபர் வருது. எந்த தேர்வு வேணாலும் எழுத தயாராக இருக்கணும். போஸ்டிங் கிடைச்சவங்க ஓகே, கிடைக்காதவங்க அடுத்து சொல்லலாம். இப்போ கிடைச்சவங்களுமே என்ன பண்ணலான்னா, யூஜி கிடச்சிருச்சா பிஜி இருக்கா தைரியமாக நம்ம ஒரு டைம் வெற்றியினுடைய விளிம்பு பார்க்குறது தான் கஷ்டம். ஒரு டைம் வெற்றி விளிம்பு பார்த்துட்டா தொடர்ந்து வெற்றி தான். இந்த மாதிரி நம்ம படித்தா வாங்கிக்கலான்ற ஒரு இது தெரிஞ்சிருச்சுனாவே அடுத்தடுத்து நம்ம போயிட்டே இருக்கலாம். அடுத்து பிஜி எழுதலாம், அடுத்து டிஓ எக்ஸாம் எழுதலாம். இந்த மாதிரிலாம் உயர்ந்த நிலைக்கு நம்ம போக முடியும். அதுக்கான உங்களுக்கு எந்த ஒரு ஆலோசனைனாலுமே நீங்கள் யூனிக் அகாடமியில் என்னுடைய நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். கல்வி சம்மந்தப்பட்ட எதாக இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் இப்போ இந்த இது இமீடியட் அப்படின்னா இன்றைக்கி நாளைக்கு இப்போ கோர்ட் இது நேற்று சொல்லிட்டாங்க. அது டைரெக்ஷன் ஆகி டிஆர்பி போர்டுக்கு 1 or 2 டேஸ் அது போஸ்டரில் கிடைக்கும். இல்லை ஒரு 3 டேஸ் கூட ஆகலாம். அது இங்கே ரீச் ஆன உடனே இவங்க இமீடியட்டாக போட்டுருவாங்க. இந்த வீக்லேயே கூட அலாட்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த வெரிஃபிகேஷன் போனவங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி என்னென்னா, மதுரை கோர்ட், மதுரை சென்னை உயர்நீதிமன்றம் எல்லா விதமான கோர்ட்டுடையதையும் ஒரே இடத்துல கொண்டாந்து அதற்கான இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. தைரியமாக இருங்க. ஆல் த பெஸ்ட். கிடைச்சவங்க ஓகே, கிடைக்காதவங்க நியரஸ்ட் இருக்கவங்க அடுத்து ஒரு இது வரும். அது வரைக்கும் காத்துக்கலாத அடுத்தடுத்து படிச்சுட்டுங்க. இப்போ குரூப் 2 கூட கால்ஃபர் வந்திருக்கு. டிகிரி முடிச்சுவீங்க இந்த மந்த்து 19 வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு குரூப் 2 கால்ஃபர் வந்திருக்கு. அப்ளை பண்ணுங்கள். எந்த தேர்வு வந்தாலும் எழுதிட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம மன உளைச்சல் இல்லாத இருக்கும். ஒரு இதை காத்துட்ருக்கப்போ தான் நிறைய மன உளைச்சல் வரும். அதனால் ஆல் தி பெஸ்ட். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். டிஆர்பி யூஜி பிஆர்டி பிடி வெரிஃபிகேஷன் போன அத்தனை பேருக்கும் போஸ்டிங் கிடச்சி ஜாயின் பண்ணுன்ற வாழ்த்துக்களை கூறி, நியரஸ்ட்டு வெயிட்டிங் இருக்கவங்களுக்கு அடுத்த ஒரு லிஸ்ட்டு வரும். அது கூடிய சீக்கிரம் நீங்கள் எல்லாமே உள்ளே வரணுன்ற, நியரஸ்ட் இருக்கவங்க எல்லாமே வரணுன்ற உங்களோட எதிர்பார்ப்போட எங்களோட எதிர்பார்ப்பு அதிகம். ஏன்னா எங்கிட்ட படித்து எவ்வளோ பேர் இன்றைக்கி எப்படி இருக்காங்க, அதுக்கு அடுத்தது இந்த மாதிரிலாம் வரப்போ எவ்வளோ மன உளைச்சல் இருக்குன்றது தெரியும். அது நான் பொதுவாக எல்லாத்துக்குமே நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்குமே இது பொருந்தும். ஸோ இது தைரியமாக இருக்கலாம். அதேமாதிரி கிடைக்கிற வரைக்கும் ஒரி பண்ணிகிட்ருக்க வேண்டியதில்லை. நம்ம இப்போ எழுதிட்டோம், அடுத்த வேலை என்னென்னு பண்ணிகிட்டே இருக்கணும். வரப்போ சந்தோஷமாக கிடச்சி உள்ளே போய் ஜாயின் பண்ணணும். ஸோ அது வரைக்குமே இன்றைக்கி வருமா நாளைக்கு வருமானு காத்துட்டு இல்லாமல்
இந்த வெரிஃபிகேஷன் முடித்தவங்களுக்கு இமீடியட்டாக வரப்போகுது, தைரியம் பாருங்கள். அதுக்கு அடுத்த லிஸ்ட்டு வருது அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் 3 months கழித்து இது போட்ட பிறகு தான் அடுத்தது போடுவாங்க. அதுவுமே வந்து வர வரைக்கும் நீங்கள் அதை எதிர்பார்த்துட்டு இல்லாத அடுத்த எக்ஸாமுக்கு படித்து நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கணும்னு நான் கேட்டிருக்கேன். நன்றி. அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.